ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்தி வர்ஷித். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி விளாக் போட்டிருந்தேன் இல்லையா, வீடு புண்ணியர்ஜனை. இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்ததே பூஜை அறை, பூஜைக்கான பொருட்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சாச்சு. ஸோ இது நாங்கள் புது வீடு கட்டலை. புது வீடு நாங்கள் 1 இயருக்கு முன்னாடியே கட்டிட்டோம். இப்போ ஆல்ட்ரேஷன் வேலை பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் பால் காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பால் காய்ச்சலெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சோம். ஸோ ரொம்ப பேரெல்லாம் நாங்கள் கூப்பிடல, சும்மா மினிமமாக ஒரு 10 பேர் தான் கூப்பிட்டோம். அதனால் பெருசாக கிராண்டாகலாம் பண்ணல, சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ அம்மா ஃபஸ்ட்டு குளித்து ரெடியாகி பால் காய வைக்கிறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. பையனும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போய் உட்காந்துட்டான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் எப்படா பொங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலியோடு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம். என் பையனுக்கு எல்லாத்த விட என் பையனுக்கு தான் இந்த ஃபங்க்ஷனில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. ஸோ இது யாரோட வீடு அப்படின்னா, தம்பியோட வீடு. இந்த வராங்க பாருங்கள், இவங்க தான் ஆல்ட்ரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு வந்தவங்கள காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு. இதுதான் உள்ள வெளியே. அப்புறம் பெரியம்மா, அத்தை, மாமா எல்லாருமே புண்ணியர்ஜனைக்கு வந்திருந்தாங்க. சிம்பிளாக தான் ஒரு 10 பேர் தான் நாங்கள் கூப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப பெருசாக கிராண்டாகலாம் பண்ணலை. ஸோ ஆல்ரெடி புண்ணியர்ஜனை கிராண்டாக பண்ணிட்டோம். அந்த வீடியோ கூட நம்ம பயோவில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வைக்கிறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணனால சோபா, கட்டில், மெத்தையெல்லாம் புதுசாகவே எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த வீட்டோட ஹைலைட் என்னன்னு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த கதவு தான். இந்த கதவில் இருக்க அந்த பெண் வெளியே அது கதவை திறந்துட்டு வர மாதிரி இருக்கும். அது ரொம்ப அழகாகவே இருக்கும். இந்த வீட்டோட ஹைலைட் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிமெண்ட் தர தான் போட்டிருந்தோம். இப்போ ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம டைல்ஸ் ஒட்டியிருக்கோம். இதுதான் ஆல்ட்ரேஷன். ஸோ அதுக்கப்புறம் பால் பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. கரெக்டாக பால் அழகாக பொங்கி வந்துச்சு. அதுவும் அந்த அன்னபூரணி டைல்ஸுக்கு முன்னாடியே பொங்குனால எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ பால் பொங்கிருச்சு. பால் பொங்கினதுக்கப்புறம் பூஜை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அம்மா விளக்கேற்றி வச்சுட்டாங்க. விளக்கேற்றி வச்சுட்டு ஒவ்வொருத்தராக சாமி கும்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு தாத்தா தான். எந்த விசேஷமாக இருந்தாலும் வீட்டு பெரியவங்க தான் முன்னாடி நின்று செய்வாங்களே, அது மாதிரி தாத்தா எப்போவுமே தேங்காய் பழம் உடைச்சி அவர் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம்தான் நாங்கள் எல்லாருமே சாமி கும்பிடுவோம். எப்போவுமே இன்றைக்கின்னு இல்லை, என்றைக்குமே அதுதான் எங்கள் வீட்டில் பழக்கம். ஸோ அடிக்கடி வீடியோ போட முடியாமல் போயிடுது. அது என்ன ரீசனுங்கிற எப்படி சொல்கிறது, வியூஸ் கம்மியாக போகுது அப்படிங்கிற ஒரு காரணமாகவும், அப்புறம் அடிக்கடி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது. ஸோ அதனால் அடிக்கடி வீடியோ போட முடியாமல் போயிடுது. ஸோ இனிமேல் தொடர்ந்து வீடியோ போடலான்ட்ருக்கேன். அதுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ நெக்ஸ்ட்டு மாமா, அண்ணா, அக்கா, அத்தைன்னு சொல்லிட்டு வரிசையாக பூஜை நல்லபடியாக சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னொரு அண்ணா வருவாங்க பாருங்கள், ராஜண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க இந்த அண்ணா தான். இந்த அண்ணா ரொம்ப பக்தி, அவருக்கு பக்தி ஜாஸ்தி. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது கோவில் பற்றி கேட்டிங்க அப்படின்னா, ஒரு ஸ்தலம் வரலாறு கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்துட்டீங்க, எங்கள் வீட்டுக்காக இந்த புண்ணியர்ஜனை பண்ணதுக்காக ஒரு பாட்டு பாடிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். ஸோ அவர் பாடுவார் பாருங்கள். இப்போ அத்தை, பெரியம்மா எல்லாமே பூஜை பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்பா, நான், தம்பி எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த அண்ணா பாடுவாங்க. பாடுறது கேளுங்க. சுக்கிர வாரத்தில் உன்னை கண்டு தரிசித்தவர்கள் துன்பத்தை நீக்கி விடுவாய்.
சிந்தைதனில் பாதம் தன்னையே தொழுபவர் துயரத்தை மாற்றி விடுவாய். ஜெகமெல்லாம் உண்மாயி புகழமெனலாம் சிறியனால் முடிந்திடாது. அந்தரி துரந்தரி நிரந்தரி பரம்பரி அநாத ரட்சகியும் நீயே. அழகான காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை தாவாய் பத்து விரல் மோதிரம் பட்டிரை ரூதியம் மிச்சையாயிரை திட்ட பாதத்திலும் முத்துமும் புத்தியும் ரத்தின பதக்கமும் மோகன மாலையடவும் முத்துமை ரூதியம் துப்பராவெத்தினால் குறித்திட்ட தாலியடவும் சுத்தமாயிருக்கின்ற காதி நிற்கம்மலும் செங்கையில் கொந்தங்கணமும் ஜெகமெல்லாம் வெளிவெற்ற முகமெல்லாம் தெளிவுற்ற சிறுகாது கொப்பின காவாயமத்தியம் காமேஸ்வரோ வை ஸ்ரவணாய தாது குபேராய வை ஸ்ரவணாய மகாராஜாய நமஹ. ஸோ கேட்டிங்களா, அந்த அண்ணா வந்து எவ்வளோ அழகாக வந்து பாட்டு பாடியிருக்காங்க அப்படின்னா, அந்த அண்ணா பாட்டு மட்டும் இல்லைங்க, நீங்கள் எந்த கோவில் பற்றி என்ன வரலாறு கேட்டிங்கன்னாலும் அவ்வளோ அழகாக சொல்லுவார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருக்கும் பசியாயிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன சாப்பாடு தான். நாங்கள் வந்து வெண்பொங்கல், இட்லி, ரவா, அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட்டு இது மட்டும் போட்டோம். எல்லாமே மன நிறைவாக இருக்குது, நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கடைசியாக வந்து சாமி கும்பிட்டேன், தம்பி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து இந்த ராஜனா அவங்க வந்து ஒரு சம்படம் வந்து கிஃப்டாக கொடுத்தாங்க. அன்னத்தன்னைக்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா எங்களோட பொங்கல் மாதம் அமாவாசைக்கு இவங்க பொங்கல் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதம்னு பார்த்துட்டிங்கன்னா எங்களோட பொங்கல். ஸோ இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஆவல் தாத்தையன் கோவில். இந்த கோவிலுக்கு தான் மாதம் ஒவ்வொருத்தவங்க பொங்கல் வச்சு அன்னதானம் கொடுக்குறவங்க கொடுப்பாங்க, முடியாதவங்க வந்து பொங்கல் அவில் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. நாங்கள் வந்து தக்காளி சாப்பாடும் குருமாவும் வந்து அன்னதானமாக கொடுத்தோம். அது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எங்களுக்கு புண்ணியர்ஜினி அன்னைக்கே எங்களுக்கு வந்து அமாவாசையும் சேர்ந்து வந்தனால ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவுக்காக ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கான். அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். அலங்காரம் முடிஞ்சதுக்கப்புறம் சாமி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சாமி பேர் ஸ்ரீ ஆவல் தாத்தையன். எங்கள் ஊர் பேர் வந்து ஆவல்குட்டை. ரெண்டுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சம்மந்தம் இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் போகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.